ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான சிக்கன் ஈரல் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு வானல் அடுப்புல வச்சுக்கலாம். அப்போ அதுல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப இதுல 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை நம்ம போட்டுக்கலாங்க. சின்ன துண்டு பட்டை போட்டுக்கிறேன். இது கூடவே கொஞ்சமா ஜீரகமும் கொஞ்சமா பெருஞ்சீரகமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் கொஞ்சோண்டு கல்பாசிங்க, கொஞ்சோண்டு நான் கல்பாசி ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இது நல்லா பொரிஞ்சிரட்டும். பொரிஞ்சிருச்சு. இதுல ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப இது நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கி வரட்டுங்க. பொன்னிறமா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுல நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றேங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இதுல 2 தக்காளி வெட்டி இருக்காங்க. 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா கொலையா வெந்து வரட்டும். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்ப இதை நல்லா கொலையா வதக்கி எடுத்துட்டு வந்துப்போம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. என் தக்காளியில நான் ஈரலை ஏற்கனவே கழுவி 1/2 கிலோ ஈரல் எடுத்திருக்கேன். அதை கழுவி 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு நான் ஊற வச்சுட்டேங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு இது ஊறி. இப்ப இதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இத மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மசாலா நம்ம போட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிருங்க. ஈரல் ஒரு வாசனை கொடுக்கும்ல, அந்த வாசனையே இல்லாம இருக்கும். அதனாலதான் இஞ்சி பூண்டு போட்டு ஆல்ரெடி நான் ஊற வச்சிருக்கிறது. இப்ப இது நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆயிட்டு நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்க ஈரலுக்கு. இதுல நான் 1 ஸ்பூன் வத்தல் தூள் ஆட் பண்றேன். மிளகா வத்தல் 1 ஸ்பூன் வத்தல் தூள் போடுறேன். அதே மாதிரி 1/2 ஸ்பூன் நான் மல்லித்தூள் போடுறேன். 1/2 ஸ்பூன் நான் மல்லித்தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி போடுறேன். இப்ப இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நான் கொஞ்சமா சிக்கன் மசாலா ஆட் பண்றேன். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. இப்ப இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதக்க விட்டாச்சு. இப்ப இதுல நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். போட்டாச்சு. இப்போ ஒரு கப் நிரம்ப தண்ணி ஊத்திக்கோங்க. எனக்கு கிரேவி கொஞ்சம் லிக்விடா வேணும், அதனால நான் நிறைய தண்ணி ஊத்துறேன். உங்களுக்கு கெட்டியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பெரட்டல் மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தண்ணி கம்மியா விடுங்க. நான் கொஞ்சம் தண்ணி நிறைய விட்டுருக்கேன். இப்போ மூடி போட்டு இன்னொரு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். ஈரல் வேகிற டைம் மொத்தமே 20 நிமிஷம் தான். அதனால இது மூடி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். ஈரல் வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சிக்கன் ஈரல் இந்த பாருங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லியில போட்டுக்கலாம். கொஞ்சமா தூவிக்கோங்க. தூவிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. நல்ல வாசனையா சூப்பரா இருக்குங்க. ஈரலோட வாடையே இல்லாம இருக்கும். இது பாருங்க எவ்வளவு அழகா கெட்டியா பாருங்க. இது ஈரல் நான் 1/2 கிலோ ஈரல் எடுத்திருக்கேங்க. இப்ப இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் வாங்க. ஒரு சூப்பரான சிக்கன் ஈரல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இது நீங்க சப்பாத்தி கூட, ரைஸ் கூட, இல்ல இட்லி தோசை கூட நீங்க வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. செம்மையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஒருவேளை நீங்க இதை ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.